உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் சேவ் பண்ணிடுங்க. ஸ்டில் யூ ஆர் சூசிங் a wrong moisturizer for your skin now. So I am here for help you to choose a correct one. For dry skin people, extreme dry-ஆ இருக்கா, இந்த ஒரு ப்ராடக்ட் போதும் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுங்க. அதுக்கு வந்து செட்டஃபில் மாய்ஸ்சரைசருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிட்டேன். நானும் இதுதான் ப்ரிஃபர் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட், ஐம் கோயிங் டு ரெக்கமெண்ட் ஹைட்ரோலைஸ் மாய்ஸ்சரைசர் தாங்க. ஸோ இது வந்து ஒரு பேஸ் மேக்கப்புக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸை இதை தாராளமாக உங்கள் மேக்கப்புக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸ்கின்னையுமே செம்ம ஹைட்ரேட்டிக்காக வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா, ஸோ உங்களுக்குமே ஒரு மாய்ஸ்சரைசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாய்ஸ்சரைசர்னா ஈக்குவலோட மாய்ஸ்சரைசர் தாங்க. ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னு சீரியஸ்லி சொல்கிறேன். உங்களோட ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து சூப்பராக மேட்டிஃபை பண்ணி காமிச்சிடும். ஸோ அதுக்காக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்னொன் டாட் அண்ட் கீயோட மாய்ஸ்சரைசர். இது ஒரு வாட்டர் பேஸ்ட் ஜெல் தான். ஸோ இதுவுமே ஆயில் ஃப்ரீயாக தான் இருக்கும் அண்ட் நான் க்ரீன் அது. ஸோ இதுவுமே ஒரு ஆயில் ஸ்கின் டைப்புக்கு ஈக்குவல் அண்ட் டாட் அண்ட் கீ ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.